ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். அதாவது பயமாக இருக்குது சார், எனக்கு வந்து அந்த ட்ரேடிங்கில் வந்து என்ட்ரி எடுத்ததுக்கப்புறமா பயம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு. இதில் வந்து ஒரு கமெண்ட் ஒரு வியூவர் பண்ணியிருக்கேன். கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை சார் அப்படின்னு. எதை சொல்லவே இல்லை அப்படின்னு புரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேடிங் எடுத்ததுக்கப்புறம் பயம் இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தேன். தரவாக ஒரு இடத்துல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பயம் வராது. ஆனால் ஒருத்தர் காப்பி ட்ரேடிங் ஒருத்தர் பார்த்து பண்ணணுன்னா ஆட்டோமேட்டிக் பயம் வரும். அவருக்கு க்ளீனாக தான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். எதை அவர் எதிர்பார்த்து அந்த வீடியோ பார்த்துருந்தான்னு தெரியல. சொல்லவே இல்லை சார் கடைசி வரலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் மேபி அந்த விஷயமா இருக்கலாமா அப்படின்ட்டு அந்த வீடியோ சொல்லிட்டதுக்கப்புறம் நம்ம அப்டேட்டுக்கு போகலாம். இப்போது ஒரு ட்ரேட் நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு 100 ரூபா ஒரு ஹெச்பா அப்போ வரைக்கும் 5 ரூபா லாபம் கிடைக்கும் அப்படின்னு வாங்குறீங்க, எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஸோ 105 ரூபா பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட், ரைட்டு, ஓகேங்களா? இப்போ 100 ரூபாயிலேருந்து 105 ரூபா ப்ரைஸ் மேலே போகுது அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷம் தானே வரணும். இப்போது 100 ரூபாயிலேருந்து 101, 102, 103, 104, 105 இந்த மாதிரி போக சொல்ல உங்களுக்கு சந்தோஷம் தான் வரணும். அங்கே ஏன் பயம் வருது? உங்களோட ப்ராஃபிட் ஏரியா தானே அது, அங்கே ஏன் பயம் வருது? ஏன்னா 101 போயிட்டு திரும்பிடுமோ, 102 போயிட்டு திரும்பிடுமோ, 103 போயிட்டு திரும்பிடுமோ அப்படின்ற பயம் இது, ஓகேங்களா? அதே சமயத்தில் கீழே வந்து 99 ரூபா வருது. ஓகே, அப்போ 99 ரூபா சொல்ல ஒரு ரூபா நஷ்டம் அடைஞ்சிச்சு அப்படின்னு கவலை வேறு, பயம் வேறு. நல்லா கவனிச்சிக்கோங்க. ஒரு ரூபா நஷ்டம் அடைஞ்சிடுச்சு அப்படின்றது கவலை. இப்போது 98 ரூபாய் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்க. இப்போ 98 ரூபாய் நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 2000 ரூபா போச்சு, அதை மீன் 2 ரூபா போச்சு அப்படின்னு ஒரு கவலை. ஆனால் எப்போ பயம் மாறுது அப்படின்னா 98க்கு கீழே ப்ரைஸ் மூவ் ஆகுது இல்லையா, அப்போ வந்து அந்த கவலை வந்து பயமாக மாறிடுது. பயம்ன்றது வந்து எங்கே போதும் தெரியலையே, போகுமா, ரிகவர் ஆகுமா இல்லையா தெரியாது, எவ்வளோ தூரம் நஷ்டம் அடையும் அப்படின்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் கடைசி வரலும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தான் உங்களுக்கு அந்த வீடியோவில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ எக்ஸாம்பிள் அது எப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஏன்னா இந்த வீடியோவில் சொல்லிவிட்டு வீடியோ மூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இப்போது இன்றைக்கி மார்னிங்கில் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு, ரைட், ஓகே. சப்போர்ட் எடுத்து மேலே ரிகவர் ஆச்சு, திரும்ப ரிஜெக்ஷன். ஸோ ரிஜெக்ஷனில் நான் என்னோடய வியூனா, இந்த சப்போர்ட் செகண்ட் சப்போர்ட் வரலும் ப்ரைஸ் வரும். ஸோ இந்த தூரத்தை நம்ம டச் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுது. ஸோ மேலே வந்து எஸ்எல் ட்ரிகர் ஆகிட்டு நேரத்தில், ரைட், ஓகே. சரி, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியாச்சு. ரெண்டாவது டைம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு இங்கே லோயரில் ப்ரைஸ் திரும்ப சொல்லும். இங்கே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. இப்போது ப்ரைஸு இந்த டாப்பில் ஒரு லோயரில் ஃபார்மேஷன் ரிஜெக்ஷன் கிடைக்குது. இந்த ட்ரேடை மிஸ் பண்ணவங்க இந்த ட்ரேடில் என்ட்ரி ஆகலாம், என்ட்ரிக்கான ஒரு வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னு நம்மளுடைய ப்ரைம் குரூப்பில் சென்ட் பண்ணி, அது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, ஒன்லி ஃபார் என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டுமே ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அது வந்து டிப்ஸ் கால்ஸ் அப்படின்னு. டிப்ஸ் கால்ஸ் ஒன்றும் கிடையாது, ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஓகே, சரி. அப்போது அந்த ட்ரேடில் வந்து என்னோடய அசம்ஷன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் லெவல், இது ரெண்டாவது லெவல். ஓகே, இது வந்து ஃபஸ்ட் லெவல், இது ரெண்டாவது லெவல். ஸோ ஃபஸ்ட் லெவல் கிட்ட வந்து டார்கெட் கிட்டத்தட்ட 1:2 வந்துச்சு. இது 1:3 வந்து இன்னும் 23 1:3. இங்கே வந்து ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ப்ரொசீஜர்னா ஃபஸ்ட் லெவலில் வந்து 75% வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க. மிச்சம் இருக்கிறத வந்து ட்ரையல் பண்ணி கடைசி டார்கெட்டெல்லாம் மூவ் பண்ணணும். இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் தொடர்ந்து கண்டினியூவாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபியர் நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ 100 ரூபாயிலேருந்து 105 ரூபா போக சொல்ல உங்களுக்கு அந்த பயம் வருதுன்னு, அந்த பயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள்கிட்ட போகும். ஆனால் அது தெரியாமல் எங்கே போதும் என்ன போதும் தெரியாமல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் 2 ரூபாயில் ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுவீங்க. அது 5 இல்லை 10 ரூபாய் கூட போகும். அப்போது வெயிட் பண்ணியிருந்தால் 8 ரூபா கிடச்சிருக்குமே, இப்போது வந்திருக்குமே போயிருக்குமே அப்படின்றது வேறு. ஆனால் இப்போ ப்ரெசென்ட் என்ன நடக்குது அதுதான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னாவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ட்ரேட் என்ன பண்ணுவீங்க, வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் என்னாவும் 100 ரூபா 102 ரூபா போனோன்னா திரும்ப கீழே வந்து உங்களுடைய எஸ்எல் ட்ரிகர் பண்ணணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லாஸ்ட் டைம் 8 ரூபா போச்சு வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் லாஸ் கொடுக்காம அங்கே அடம் பிடிப்பீங்க. ஸோ இதுதான் வந்து இருக்க சிக்கல். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்டாப் லாஸ் மேலே கவனம் வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் மேலே கவனம் வச்சுங்க. டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. பரவாயில்ல, நீங்கள் 10 ட்ரேடு ஸ்டாப் லாஸ் அடிக்கிட்டோம், 10க்கு 10 ட்ரேடு ஸ்டாப் லாஸ் அடிக்கிட்டோம், உங்களுக்கு டார்கெட் என்னவோ அடிக்கிட்டோம். அப்போ அந்த 10 ட்ரேடில் எத்தனை ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னு பாருங்கள். சார் 9 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, ஒரே ஒரு ட்ரேட் தான் டார்கெட் ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. கிடைச்சது போதும், இவ்வளோ தோணுது, இங்கே எக்ஸிட் ஆகிறேன், இல்லை இங்கே என்ட்ரி ஆகிறேன், இதுக்காக என்ட்ரி ஆகிறேன், அந்த மாதிரி ப்ராப்பராக ஒரு ரீசனே இல்லாமல் என்ட்ரி ஆனீங்கன்னா உங்களுக்கு அந்த சக்ஸஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த விஷயம் சொல்லமாச்சு, அதனால தான் அந்த வீடியோக்கு முன்னாடி சொல்லிவிட்டு நம்ம வீடியோ போகிறோம், ரைட், ஓகேங்களா? சரி, இப்போது ஏன் சார் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு காலேஜ் சொன்னதுக்கு ஒரு ரேஷன்ஸ் ஏரியா இருக்குது, அது நிறைய ஸ்ட்ரகிள் ஆச்சு. பையர்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து மேலே பிரேக் அவுட் கொடுக்கல.
நிறைய ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஒரு லோயரில் ஃபார்மேஷன் இங்கேயும் பண்ணாங்க, ஸோ இங்கேயும் லோயரில் ஃபார்மேஷன் பண்ணாங்க. ஸோ ஈஸியாக வந்து நம்ம லெவலில் டச் பண்ணாங்க. ஸோ அங்கேயே தெரிஞ்சிடலாம், ஓகே மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு, இந்த ஜோனில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு. ரைட்டுங்களா? சரி, இது வந்து இன்றைக்கி நடந்து முடிஞ்சுக்காது சார். நாளைக்கு என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பாருங்கள், இருங்க ரிஃப்ரெஷ் ஒரு டைம் கொடுத்துறேன், ஏன்னா அப்பப்போ ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்குது. ஓகே, நம்ம 10 மினிட்ஸ் டைம் ஃபிட் பண்ணிக்கலாம் ஆஸ் யூஷுவலி, இல்லை டெலீட் பண்ணிடலாம், இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சிச்சு இல்லையா? சரி, ஓகே. இப்போது நம்ம இந்த இதில் ஒரு விஷயம் வந்து அப்சர்வேஷன் பண்ணோம் நம்ம. அதாவது 2 டைம் வந்து பையர்ஸ் வந்து மார்க்கெட்டு ட்ரை பண்ணாங்க. இதில் மார்க்கெட் வந்து 2 டைம் வந்து பையர்ஸ் ட்ரை பண்ணாங்க. கீழே வந்து ஒரு டபுள் பாட்டம் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ப்ரைஸு மிடில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. நேற்றோட வீடியோ போய் பாருங்கள், பார்க்காதவங்க பார்த்துங்க தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ ப்ரைஸு மேலே அதாவது இந்த இடத்துல ட்ராவல் ஆகுது. இப்போது இந்த இடத்துல ப்ரைஸு கன்சல்டேஷன் ஆகுது. கன்சல்டேஷன் ஆகிட்டு பிரேக் அவுட் நடந்திருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு சஸ்டெயின் ஆகிட்டு மேலே ட்ராவல் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நாம் என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேலே வந்து இமீடியட்டாக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. எப்போ 24,700 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ ப்ரைஸு இங்கே சஸ்டெண்ட் ஆகுது. ஓகே, ப்ரைஸு இங்கே சஸ்டெண்ட் ஆகுது. அப்போது நாம் இந்த இடத்துல என்ன பிளான் பண்ணோம்னா, ப்ரைஸை இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல அகைன் கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிட்டு பிரேக் அவுட் நடந்தால் நம்ம அகைன் 24,725 24,800 வந்து நம்ம டார்கெட்டாக ரீச் பண்ணலாம். அடுத்த லெவல் வந்து இந்த 24,725 24,800 வந்து நெக்ஸ்ட் லெவலில் நம்ம டார்கெட்டாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த கீழே டபுள் பாட் ஆகிட்டு, ஸோ அதுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிட்டு மேலே போயிருக்குது. ஸோ ரீடெஸ்ட் ஆகிட்டு மேலே போனதால் நம்ம அந்த தூரத்தை நம்ம கடக்க முயற்சி பண்ணலாம். சரி, எக்ஸாக்டாக வந்து ப்ரைஸ் அது வரலாம் தான் மேலே போகுமா, அதுக்கு மேலே போகாதா அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா? அப்போ தான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுற பாருங்கள், ஏன் அந்த ஏரியா உங்களுக்கு 24,745 750 அந்த ஏரியா உங்களுக்கு மென்ஷன் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வந்து அந்த சப்போர்ட் எடுத்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுனால ப்ரைஸு அவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு கணிக்கிறது தவிர வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் இந்த இடத்துல சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுடுச்சு, கொஞ்சம் நேரம் இங்கேயே ப்ரைஸ் ட்ராவல் ஆகுதுன்னா இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ப்ரெசென்ட் இப்போதைக்கு தூரம் பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டி 50ல். ஓகே, சரி, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். சார் நீங்கள் ஃபண்டமெண்டல் நியூஸில் எதுவும் சொல்லவே மாட்டேன்றீங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக எனக்கு வரது தான் நான் சொல்ல முடியும். எனக்கு ஃபண்டமெண்டல் வந்து அவ்வளோவா தெரியாது. எனக்கு நாட்டு நடப்பு இந்த நியூஸ் சேனல் பார்த்துட்டு இருக்காங்க, ட்ரம்ப் அப்படியாச்சு, ரஷ்யா அப்படி போச்சு வந்துச்சு, நிறைய பிளாப் பேசிகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த 20 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கேன். அந்த நியூஸ் பேஸை ஒரு குறிப்பிட்ட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 2008 9 10 பார்த்தீங்கன்னா அதிகமான நியூஸ் பார்ப்பேன். 2011 12 கூட நிறைய நியூஸ் பார்ப்பேன். நியூஸ் பார்க்குறதுனால எனக்கு எதுவும் அது சாதகமாக தெரியல. ஜஸ்ட் ஒரு ஃபார்மாட்டிக்காக பார்க்குறது வேறு, அது நம்ம ட்ரேடிங் அப்ளை பண்ணுறது வேறு. எனக்கு வந்து அந்த ஃபண்டமெண்டல் நியூஸ் வந்து எனக்கு அப்ளை பண்ணால் எனக்கு யூஸ் எதுவும் ஆகலை. ஸோ அதனால் நான் எடுத்துக்கல, அவ்வளோதான். ரைட், ஓகேங்களா? சரி, இப்போது பேங்க் நிஃப்டி வரலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் நீங்கள் உங்களுடைய பார்வையில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி கொஞ்சம் லைட்டாக வீக்காக இருக்குது. ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் ஓப்பன் ஆச்சு, அங்கேருந்து பார்த்து ரிஜெக்ஷன் ஆச்சு, கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துச்சு. இந்த இடத்துல நிறைய நம்மளுடைய ஓல்டு வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரேட் எடுத்திருப்பாங்க. எங்கே இந்த இடத்துல ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நம்ம ரெகுலர் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்ல தான் 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜி அழகாக வந்து அமைஞ்சிருக்கு. 50 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் எதுனா எடுத்துங்க. ஸோ அந்த சின்னதாக இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த மூமெண்டமில் நல்லா ஈஸியாக ட்ரேட் எடுத்துக்கலாம் இந்த மூமெண்டம். ஸோ இந்த அதுக்கு மார்க்கெட் வந்து சைட்வேஸ். ரைட்டுங்களா? சரி, இப்போ என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் மார்க்கெட் வந்து இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். பிரேக் அவுட் பண்ணிச்சா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த தூரம் வந்து பேங்க் நிஃப்டி தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த ஹையை பிரேக் தாண்டி க்ளோஸ் வைக்கணும். அதாவது அந்த ஹை அப்படின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 55,350 55,350 தாண்டி உங்களுக்கு க்ளோஸ் வச்சிடுச்சு அப்படின்னா ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஏன்னா இந்த கன்சல்டேஷன் நமக்கு தேவை. இந்த கன்சல்டேஷன் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். எனக்கு கீழே வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. இந்த ரேஞ்சில் ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. லென்த்தாக நீங்கள் போட்டிங்க தெரியும் உங்களுக்கு. இந்த ரேஞ்சில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இது பாட்டம்லேயும் இருக்குது. ஸோ மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா காமனாக இருக்குது. ப்ரைஸ் இந்த ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். கிட்டத்தட்ட 55,550 600 அப்படின்ற ரேஞ்சிலும் பேங்க் நிஃப்டி மூவ் ஆகிறத பார்க்கலாம். சரி, டவுன் சைடு என்ன பிளான் இருக்குது சார்?
அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் சைடு வந்து பாட்டமில் சின்னதாக ஏரியா கம்மி தான் 55,000 ரவுண்ட் நம்பர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பிரேக் டவுன் என்ன ஆச்சு அப்படின்னா இங்கே கீழே சின்னதாக ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த மிடில் ட்ராவல்ஸில் கொஞ்சம் சீக்கிரமாக எக்ஸிட் ஆகுது பெட்டராக இருக்கும். ஏன்னா 55,200ன்றது 55,200 பாயிண்ட் டிஃப்ரெண்ட். பேங்க் நிஃப்டி 200 பாயிண்ட் பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் ஈஸியாக வந்து டச் ஆகிடும். அதே மாதிரி அப்பர் சைடு அப்படின்றது இதில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட் மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸ் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது ஸ்டில் இன்னமும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ட்ராவல் ஆகிறதுனால ப்ரைஸு இந்த கன்சல்டேஷன் ஆகிட்டு இந்த இதில் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு இல்லையா, இந்த இடத்துல ப்ரைஸ் கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிட்டு பிரேக் அவுட் நடந்தால் ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணிக்கலாம். அதனுடைய ஸ்விங் லோவை நீங்கள் ஸ்டாப் லாஸை போட்டுவிட்டு உங்களுடைய ரிஸ்க் ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் சைடு வந்து 81,000 வரலும் ப்ரைஸ் வந்து ஒரு அப்மூவ்க்கான ஒரு பிளான் பண்ணிக்கலாம். இது வந்து சென்செக்ஸில் என்னோட வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.